அன்புள்ளம் கொண்ட மீன ராசி அன்பர்களே, மீன ராசி என்றது காலபுருஷர் 12வது வீடு. இந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த வீட்டில் குரு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி 2, 3, 4 பாதங்கள். சாரி, 4வது பாதம். பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இதெல்லாம் இருக்கக்கூடிய, அதாவது குருபகவானுடைய நட்சத்திரமான பூரட்டாதி, சனிபானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, புதனுடைய நட்சத்திரமான ரேவதி, இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. இந்த உங்களுக்கு 7வது வீடு, திருமணம் சொல்லக்கூடிய 7வது வீட்டுக்கு அதிபதியா புதன் இருக்காரு. ஸோ பொதுவாக உங்க ராசி, உங்க ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா, புதன் எந்த நட்சத்திர காலில், எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர காலில் நிற்கிறார், எந்த வீட்டில் நிற்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அந்த புதனை யார் யார் பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்கிறது அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ உங்களுடைய திருமணத்தில் மெயினான ரோல் ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்க்க போனோம்னா குரு பகவான் முதல்ல, அதுக்கடுத்து சனி பகவான் 2வது, 3வது செவ்வாய், 4வது புதன். இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான காரணிகளாக இருக்குது. இந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து தான் உங்களுடைய திருமண பலன் உங்கள் ஜாதகத்திலேருந்து எடுக்க முடியும். அது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு திருமணம் ஏன் தடையாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது ஜென்ரலாக உங்களுக்கு என்ன தசாபதினால இது போல் ஒருத்தருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்பொழுது இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ பொதுவாக மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026வது வருஷம் திருமணத்துக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எங்கேயான்னு இருக்கலாம். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. உங்களுடைய எண்ணம் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சொல்லாமே தான் நம்ம எல்லாரும் பிடிச்சிருக்கு, நமக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட, நம்ம கேமராமேன் தம்பிகள் எல்லாருமே அதை ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம அதை சொல்கிறோம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்தளவில் அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவானவங்க, ரொம்ப சென்சிட்டிவானவங்க. டக்குன்னு சொல்கிறதுக்கு, ஒருத்தவங்க பேசி முடிக்கிறதுக்கு முன்னால் பதில் பேசக்கூடியவங்க, அவங்க நினைக்கிறதுக்கு முன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னா கூட அவசரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப குயிக்காக அவங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னு வாங்கிக்கிட்டு இவங்க யோசித்து, சரி நம்ம இவங்கள்ட்ட நம்ம அனாவசியம் பேச வேணாம், சரி பார்த்துக்கலாம்னா அப்படிலாம் பேசணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் அவங்க பேசாமல் என்ன நினைக்கிறாங்களோ அப்படி பேசிடுவாங்க. நீங்கள் ஒருத்தங்க வர்றது போதே அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாலே இவங்க அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறத, அது மாதிரி டக்குன்னு சொன்னதுக்கு உடனே வருத்தப்பட்டுருவாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. ஸோ இவங்களுடைய அது மாதிரி சந்தோஷமும் டக்குன்னு உடனே சொன்னோன்னே அப்படி டக்குன்னு உடனே அவங்களுடைய இதை ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பொதுவாக இவங்க அந்த சென்சிட்டிவ்னஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும், நம்ம உலகத்தில் எல்லா விதமான நல்லது கெட்டது கலந்தது தான் உலகம். சமயங்களில் நமக்கு நல்லது நடக்கும், சமயங்களில் காரியம் நடக்காமையும் போகும். அப்போ நம்ம ரெண்டுமே உள்ளதான உலகம். அப்போ அந்தந்த டயத்தை நம்ம நமக்கான டைம் வரும் அப்படின்றத வெயிட் பண்ணுறதுக்கான ஒரு பொறுமை, நிதானம், இதெல்லாம் அவங்க வச்சுட்டாங்கனாலே இவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். பொதுவாக அந்த ராசிக்காரங்களுக்கு திருமணத்தில் பெரிய தடைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. நான் ஏற்கனவே இதை தனுசு ராசிக்கும் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதி குரு இருக்கார். 7வது வீட்டில் பார்த்தோம்னா புதன். ஸோ இவங்களுக்கு அமையக்கூடிய வரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண், அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்ப நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். மீன ராசியனுடைய வாழ்க்கை இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப்பில் முன்னேறிடுவாங்க, நிச்சயம் முன்னேறிடுவாங்க. ஏன்னா அவங்க 4வது வீட்டுக்கு அதிபதி புதன் கேந்திரம், 7வது வீட்டுக்கு அதிபதி புதன், 10வது வீட்டு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி குரு, இவங்க ராசி அதிபதி குரு. ஓகேயா, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அது மாதிரி 2ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய், 9ஆம் வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய் தான். ஸோ 2, 9 அப்படிங்கும்போது 2 தனஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம், அதுக்கு அதிபதி செவ்வாய். பொதுவாக மீனராசி அன்பர்கள் முருகனை வேணும்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முருகனை வணங்கும் பொழுது உங்களுக்கு காரிய வெற்றி அப்படின்றது தவிர்க்க முடியாததாயிடும். அது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு செவ்வாய் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய
ஒரு கிரகமாக இருக்குது. சமயங்களில் வந்து திடீர்னு நமக்கு ஒரு பெரிய இடம் நிலமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இவங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும், அதுவும் முக்கியம். செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக இவங்களுக்கு வந்து இடநில ராசி உண்டு. இவங்க வந்து வேலைகளில் பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் தைரியமாக இருப்பாங்க. இவங்க வந்து சொல் பேச்சு மாறாமல் இருப்பாங்க. பேசின மாதிரி எல்லாமே நடந்துருவாங்க. உண்மையே பேசுவாங்க, நேர்மையாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. திருமணத்துக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. சனி பகவான் டிலே பண்ணுவார். அது மாதிரி ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. உங்களுக்கு வந்து இப்போ குரு பார்வை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு நல்ல காலகட்டம் வந்து மே மாதத்துக்கு மேலே தான் வருது. 9ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. ஜூன் மாதத்துலேருந்து, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த 4 மாதம் குரு பார்வை இருக்குது. ஸோ இந்த 4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் நடத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுவும் ஜூன் மாதம் 2ஆம் வாரத்துலேருந்து வச்சுங்களேன். நம்ம ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நல்ல முறையில் மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு அமையுமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கனாலே இந்த வருஷம் இந்த மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப காலமாக தடையாக இருக்குது, எனக்கு திருமணம் வந்து நடக்கிறதுலே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் எவ்வளவோ ஜாதகம் பார்த்துட்டோம், எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோம், எவ்வளோ செஞ்சுமே எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. ஜென்மத்தில் சனி நடந்தாலுமே அதனுடைய குரு பகவானுடைய பார்வை அங்கே வர்றதுனால இந்த தடைகள் விலகி நடக்கணும். அந்த காலகட்டம் தான் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். நான் சொல்லக்கூடிய ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும், அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படின்ற அந்த காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு 2வது வீட்டை பார்ப்பார். ஸோ இந்த 2வது வீட்டை பார்க்கறது அந்த இதில் கொஞ்சம் ஸ்லிம் சான்ஸ் தான். ஆனால் நல்ல சான்ஸ் உள்ள ஒரு காலகட்டம் அப்படின்னோம்னா ஜூன் மாதம் 2வது வாரத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே. அதில் ஒருவேளை நடக்கலைன்னா அந்த டயத்தில் இந்த வருஷ கடைசியில் நடக்கும். அது வந்து ரொம்ப நாளாக தடையாக இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் மிக மிக ஆப்டாக இருக்கும். ஸோ ஏன் தடை ஏற்படுறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிறது நல்லது. இந்த ராசிக்காரங்க முருகனை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். முருகனுக்கு வந்து பண்ணும்போது பொருளாதார ரீதியாகவும் சரி, வாழ்க்கையில் இந்த தடைப்பட்ட விஷயங்களை வந்து நடத்துறதுக்கும் சரி, முருகனை வணங்குறது தான் இவங்களுக்கு மிக மிக சிறப்பானதாக இருக்கும். அதனால் வந்து ஒருவேளை கல்யாணத்தில் தடை ஏற்பட்டதுன்னா சஷ்டி விரதம் மாதத்தில் 2 சஷ்டி வரும். வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு 2 சஷ்டி வரும். சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கிட்டு வந்தாலே இவங்களுக்கு குடும்பம், பொருளாதாரம் இல்லை சுப காரியத்தில் வந்து தடைகள் இருக்குது, வீடு கட்டுறதுல, மனை வாங்குறதுல தடைகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைங்களுக்கு, இப்போ நான் வந்து மீனராசி, என்னுடைய குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆகலை, தடையாக இருக்குன்னா அதுக்குமே வந்து ஏன்னா பாக்யாதிபதி இல்லையா செவ்வாய், அவருக்கு வணங்கும் பொழுது வீட்டில் வந்து அந்த பாக்கியத்தை கொடுத்துருவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு பொதுப்படையாக நான் சொன்னேன். பொதுப்படையாக நீங்கள் நான் என்ன சாமியை வணங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா. பொதுப்படையாக நீங்கள் முருகனை வணங்கினா நல்லாயிருக்கும். முருகனுக்கு நிறையா ஸ்லோகங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முருகனை பொறுத்தளவில் சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சஷ்டி 6வது நாள் வர சஷ்டி. ஸோ தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப தடையாக இருக்குது அப்போல்லாம் பண்ணி நான் சஷ்டி விரதம் இருக்கேன், ஆனால் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி நான் இருக்கேன், முருகனை வணங்குறேன், ஆனால் காரியம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சத்ரு சம்ஹார திருசதி அப்படின்னு சொல்லி முருகனுக்கு ஒரு பூஜை இருக்குது. அந்த சத்ரு சம்ஹார திருசதி பூஜையை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த தடைகள் நீங்கி வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் நீங்கள் முன்னேறதுக்கு, தொழில் ரீதியாக, கல்யாணம், இல்லை குடும்பத்தில் வந்து தடைகளாக இருக்குது, இல்லை வீடு வாகனங்கள் வாங்குறது தடைகளாக இருக்குன்னா கூட நீங்கள் இதை பண்ணலாம். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக மிக சக்ஸஸ் வந்து ரேட் நிச்சயம் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அதை நடந்துடும். நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள், நடந்துடும். சொல்லேனே, இது யாருக்கு கேட்கணும்னு இருக்கோ அவங்க கேட்பாங்க. இது இறைவனுடைய அருள். நம்மளுடைய இதில் நம்ம பேசுகிறோம், நான் ஒரு கேமராவை பார்த்து பேசுகிறேன், கேமரா மூலமாக இருக்கக்கூடிய அத்தனை மக்கள்கிட்டையும் போய் சேர்றதுக்கான ஒரு ஊடகமாக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் யார் அதை பார்க்கணுன்னு இருக்கோ அவங்க கண்ணில் இதை பட போகிறது, அப்போ அவங்க செய்ய போகிறாங்க. இதெல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய அனுகிரகம் தான் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடத்தும். அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு இறைவனை வணங்கிட்டு எல்லா விதத்துலேயும் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் நல்லபடியாக நடந்து திருமணம் ஆனவங்களுக்கு கூட எல்லா விதத்துலேயும் நல்லபடியாக நடந்து
வாழ்க்கையில உயர்வு அடையணும்னு சொல்லி நானும் சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.